ஸோ நான் டெய்லி பார்த்தீங்கன்னா 30 எக்கு சாப்பிடுவேன், 1/2 கிலோ சிக்கன் சாப்பிடுவேன். எப்போ இருந்தே 18 வயசுல இருந்து இப்போ என் வயசு 27 ஆச்சு. இப்போ வரைக்கும் நான் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். பாடி பில்டர் நீங்க? அது பற்றி தான் சார் சொல்ல வந்தேன் உங்ககிட்ட. 5 இயர்ஸாக லவ் பண்ணேன். இந்த 6 மாசமா பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 3 நாள் நான்வெஜ் கட்டு. அது மட்டும் இல்லை சார், இப்போ என் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 110 கிலோ இருந்தேன் எப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்போ நான் 100 கிலோ இருக்கேன். ஓகே. வெயிட் லாஸ் ஆன பார்த்தீங்கன்னா மசில்ஸ் லாஸ் ஆயிடுச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ 10 வருஷமா மெயின்டைன் பண்ணிட்டு சடனா இறங்கிருச்சே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா டயட்ன்ற பேர்ல எவ்வளோ நாள் வேணாலும் சாப்பிடாம இருப்பாங்க, எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் அதே விரதம்ன்ற பேர்ல கொண்டு போனோம்னா இருக்க மாட்டாங்க. வீக்லி இப்போ நான் 3 டைம்ஸ் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறேன்னா நான் என்னோடது அவங்க மேலே இன்சிஸ்ட் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் நான்வெஜ்ஜை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடு. ஒரு நாளைக்கு ஒரு 30 எக்ஸு, 1/2 kg சிக்கன், இவ்வளோ வந்து நம்ம உடம்பு எப்படி தாங்கும்? நீங்கள் எந்திரிச்சுடுங்க. அவரு ஹைட்டுக்கு அவரோட உடல் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தானே ஒருத்தர் உணவு சாப்பிடணும் சார். கரெக்ட் தான். இப்போ அவருக்கு செமிக்குதா இல்லையாங்கிறத நீங்க மைக்ரோஸ்கோப் விட்டு பாக்குறீங்கன்னு எனக்கு சார். புரியல. நான் தானே சமைக்கிறேன், அப்போ நான் தானே லென்ஸ் போட்டு பார்க்கணும். இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து காலேஜில் தான். அந்த பொண்ணு தொட்டா ஷாக் அடிக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஷாக் அப்போ அடிச்சது. பட் இப்போ அந்த சாரியில் உட்காந்துருக்காங்க, எனக்கு சாரி சுத்தமாக பிடிக்காது. மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் பேண்ட் டிஷர்ட் அது மாதிரி போட்டாலே போகுது. ஸோ அது பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பார்த்து தான் லவ் பண்ணேன். பட் இப்போ இந்த ரொமான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு இம்ப்ரெஸ் ஆகல. அந்த ட்ரெஸ் அட்டையர் தான் உங்களை ஈர்த்தது. ஆமா, இந்த ஹேர் அப்படி கட்டுறது, இந்த முடி அப்படி, அதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஃப்ரீயா விடுறாங்களா, மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்களா. இப்போ நான் பைக் ஓட்டும் போது நான் பைக் ஓட்டுறேன் அப்படின்ட்டு ஏறி வந்து உட்காருவாங்க, என்ஃபீல்டு ஓட்டுவாங்க. பட் இப்போ அவங்களால பைக் ஓட்ட முடியுமா? நான் ஆஸ் யூஸ்வலா பொண்ணு சைடில் உட்கார மாதிரி உட்காந்து ஓட்டுவாங்க, பின்னாடி உட்காருவாங்க. சார், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதெல்லாம் கரெக்ட் தான். பட் எல்லா டைமும் அப்படியே இருக்க முடியாதுல்ல. காலேஜ் லைஃப்ல எங்களுக்கு வேற எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லை. அது எங்க 2 பேர் சம்மந்தப்பட்டது. ஸோ நாங்கள் எப்படி வேணா இருக்கலாம். பட் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ வயசாச்சுடா தங்கச்சி? 26. நீ என்னடா நீ ஏதோ 76 வயசுக்கு பாட்டி மாதிரியே பேசுற. எனக்கு இல்ல, ஆக்சுவலா வாழ்க்கை இப்பதான் 26 வயசுல ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்ல அது கரெக்ட் தான். பட் நான் மாடர்ன் ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொல்லல. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா எல்லா இடத்துலயும் மாடர்னா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதுதான் நான் இல்லைன்னு சொல்றேன். இப்போ ஒரு டெம்பிள் போனா அங்க போய் மாடர்னா போக முடியாது. சோ நான் எல்லா இடத்துலயும் சாரி கட்டுறேன். என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா எல்லா இடத்துலயும் மாடர்னா இருக்கணும்னு அது பாசிபிள் இல்ல. நான் வெளியே அதிகமாக சுற்றுவோம் சார். நானும் அவளை சேர்ந்து பயங்கரமாக சுற்றுவோம். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா அம்மா இருக்காங்க, ஸோ வேணாம் நான் ட்ரெடிஷ்னலாக தான் வருவேன் அப்படின்ட்டு சாரி தூக்கி மாட்டிப்பான். அப்போ எனக்கு அந்த வெளியே போகிற அந்த ஃபீலிங்கே போயிடும். இது அவங்க பிரச்சனை மட்டும் இல்லை, உங்க அம்மா கிட்ட நீங்க உட்காந்து பேச இல்லை சார். எங்கள் அம்மா பார்த்து பயப்படுறாங்க. எங்கள் அம்மா ரொம்ப சில் டைப்பு. ஆமாம், அவங்க பயந்து சொல்றதே அம்மா அம்மான்னு தான் ஒன்று சொல்றாங்க. அப்போ அதில் பிரச்சனை இருக்கா? நீங்கள் தான் நீங்க சில்லுங்கிறீங்க, அவங்க சில்லா இருந்தால் அவங்களும் அதை ரெடி பண்ணி வந்திருப்பாங்களே.